ஹலோ வணக்கம். வெல்கம் டு பேங்க் இன்சைடர் தமிழ். கார் வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க பார்க்கலாம். 2025-26 மிகப்பெரிய குரோத்தை பார்த்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால மிகப்பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ். ப்ரொப்பான் அண்ட் எத்திலீன் அப்படிங்கிற கெமிக்கல்ங்க மிகப்பெரிய ஷார்ட்டேஜில் இருக்குது. இது கார் பைக்கோடைய ப்ரொடக்ஷனை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுதுங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் சப்ளை செயின் பயங்கரமாக பாதிச்சிருக்குங்க. இதனால் வெஹிக்கிளுடைய ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகலாம் அப்படின்ட்டு டாடா மோட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கியமான பிரச்சனை லாஜிஸ்டிக் இஷ்யூங்க. ஷிப்பிங்குடைய ரூட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பயங்கரமாக அதிகரிச்சிருக்குங்க. என்னதான் ஹார்மோஸ் இப்போ ரீஓப்பன் ஆனாலும் சுச்சுவேஷன் இன்னும் ஃபுல்லாக ஸ்டேபிள் ஆகலைங்க. நார்மலாக இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. அது வரைக்கும் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது தெரியுமா? கம்பெனிஸ் ஆல்ரெடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் காஸ்ட் ப்ரெஷர், லாஜிஸ்டிக் இஷ்யூ இதெல்லாம் இன்னும் இம்பேக்ட் இருக்குங்க. அதனால் நியர் ஃப்யூச்சரில் கார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை சேம் ப்ரைஸில் போகுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.